விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ராஜா சாலமன், இந்த விவகாரம் பேசுபொருள் என்பதை விட மக்கள் தரப்பிலும் நிறைய பார்வைகள் முன்வைக்கப்படுது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க ராஜா சாலமன்? சார், இப்போ இவங்க பேசும்போது ஊழலே இல்லாத இடத்துல நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் அது இல்லைங்கிறதுக்கு நம்ம பழனி நில மோசடியே தெரியும். 100 கோடி நிலத்தை வெறும் 2 கோடிக்கு பண்ணிக்கிற அது வழக்கு விசாரணைக்கு இல்லை, அது சார்பதியாளர் உட்பட கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டிருக்காரு சொல்கிறேன். அது மாதிரி இருக்கு. அதுபோல் உங்களுக்கு சாதாரண விஷயங்கள்லாம் இப்போ தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க் மூடிருக்கான்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஊரோட உதாரணம் சொல்கிறேன், என்னுடைய சொந்த ஊரே சொல்கிறேன். உளுந்தூர்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருந்த இடத்த மூடிட்டாங்க. அதுக்கு அடுத்து உளுந்தூர்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு மகளிர் பள்ளி இருக்குது. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மகளிர் பள்ளி, ஒரு 1/2 கிலோமீட்டரில் கோர்ட்டு, எதிரிலே ஐடிஐ இருக்க இடத்த ஒரு ரெஸ்டோ பார் ஓப்பன் பண்ணிருக்காங்க. என்ன ரெஸ்டோ பார்னா 11 to 11, எப்படி காலையில் விற்பனை நேரத்தை விட கூடுதலாக 1 மணி நேரம், இரவு 10 விட கூடுதலாக இன்னும் ஒரு 1 மணி நேரம், அப்படிப்பட்ட ஒரு பாரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கமான பார் மாதிரிலாம் நடக்கலை, சாதாரண டாஸ்மார்க் மாதிரி தான் அதுவும் நடக்குது. ஆனால் பாட்டிலுக்கு 40 ரூபாய் கூடுதலாக, இப்போ நார்மலாக டாஸ்மார்க்கில் வாங்கும்போது ஒரு 10 ரூபா கூடுதலாக இருக்கும், ஆனால் இங்கே 40 ரூபா கூடுதலாக இருக்கும், ஏன்னா பாருங்கிற அடிப்படையில். அப்போ ஊழலை இது ஊக்குவிக்கிறதா? இது நிறுவனமான உண்மை. நான் இடத்த சொல்லிட்டேன், அந்த சம்மந்தப்பட்ட ஊரை சொல்கிறேன், இப்படி நடக்குது. ஆக அதே இடத்துல இன்னொன்றுங்க, இப்போ டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்கினா பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக அரசாங்கம் வாங்குது. அதாவது பாட்டிலுக்கான காசு 10 ரூபா, அந்த காசை கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பாரில் கொடுத்தால் திருப்பி தர மாட்டாங்க, ஏன்னா அது பார் மெத்தடில் இருக்கிறனால நாங்கள் அந்த பாட்டில் வேஸ்ட்டு மறுபடியும் ஏன் அதை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. ஒரு இடத்த பாட்டில் போட்டு உடைச்சா அங்கே இருக்க கால்நடைகள்லேருந்து ஒவ்வொன்று மனிதர்கள்லேருந்து காலில் பட்டு இதாகுது, இயற்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த பாட்டிலை சேகரிக்கிறதுக்காக வீணாக போகக்கூடாது 10 ரூபா கொண்டு வந்தாங்க. அந்த கூடுதலாக 40 ரூபா வசூல் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பாட்டிலுக்கான 10 ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இப்படி ஒவ்வொன்றிலுமே மறைமுகமாக ஊழல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த பேருந்து நடத்துன இது எடுக்க வராங்க, வேலை எடுக்க வராங்க, ஒரு 1700 பேர்கிட்ட. அதுக்கான கான்ட்ராக்டை மறுபடியும் நீங்கள் யூபி நிறுவனம் தானே கொடுத்துருக்கீங்க, ஒரு 65 கோடி இருக்கக்கூடிய டேர்னர் ஆகக்கூடிய ஒரு வேலையை. ஆக அது ஊழல்ல வருமா? ஊழல் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன், ஒரு ஆர்டர் எப்படிங்க ஊழல்ல வரும்? இல்லை, அது ஊழல்ல வராது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியான கான்ட்ராக்டர்களை திமுக அரசாங்கம் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதே குற்றச்சாட்டை தொடர்வதற்காக உங்களை ஆட்சி கொடுத்தோம் ஒன்றும் இல்லைங்க. அதுபோல் இப்போ ஊழலுக்கே சம்மந்தம் இல்லைன்னா, ஊழலில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே, சிட்டிங் மினிஸ்டராக இருக்கும் போதே விஜயபாஸ்கர் விசாரிக்கப்பட்டார் அமலாக்கத்துறையால். அதாவது அதிமுகவே அது அவமானம். அது அந்த விஜயபாஸ்கரை கூட வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க? ஏன்னா ஆக இது ஊழலுங்கிற இடத்துல இல்லை அப்படின்னா, இது ஒரு எப்படின்னா சாதாரணமாக சொல்லலையே, என்கிட்ட ஏதாவது பேசுனா நான் இதை சொல்லிடுவேன், வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றது போல. இந்த வாதம் ஏற்புடையதா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தவறு செய்தார்கள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்பதற்காக அவர்களை கூட வைத்து நீங்கள் இதை பேசலாமா, இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் இது சரியான ஒரு வாதமா? இல்லை, நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிகளும் இயல்பு தானே, அதற்கும் ஒரு புதிய ஊழலை நோக்கி நகர்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் இது என்ன தடையா இருக்க போது? இது என்ன வாதம்? இல்லை சார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் தான் டாஸ்மார்க்கில் சொன்னேன். இப்போ நீங்கள் போய் எல்லா அரசு அலுவலகங்களையும் ஒரு வேலை நடக்கிறதுக்கு காசு கொடுக்காம வேலை நடக்குது, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிறோம், ஒரு வருவாய் சான்றிதழ் வாங்குகிறோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கா, ஒரு பட்டா மாறுதல் அப்படி நிலைமை இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது இல்லை சார். நான் நீதிமன்றக்குள்ளேயே நாள்தோறும் அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் இதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் போகிற போக்கில் எல்லா அரசு அலுவலகங்களும் இப்படி ஊழல் சொல்ல சரியா? அதற்கான ஆவணமோ அதற்கான ஆதாரம் இருக்கா ராஜா சார்? இல்லை, இது யதார்த்தம் சொல்கிறேன் நான். யதார்த்தம் என்பது களத்தில் இருக்கிறத நீங்கள் சொல்லணும்ல, போகிற போக்கில் சொல்லக்கூடாது சார். இது அமைச்சர்களே சார், நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்களே ஒவ்வொரு மருத்துவமனையில் போய் மருத்துவமனையில் செவிலியர்களையும் இந்த சேர் கொண்டு போகிறவங்ககிட்டையும் நோயாளிகளை கொண்டு போகிறாங்க இல்லையா, அவர்கள்ட்டையும் ஒரு 50 ரூபா வசூல் பண்ணுறது, 40 ரூபா வசூல் பண்ணுறதை தடுத்தாங்க. அப்போ அவர்களுக்கு இருந்தோட்டு தானே தடுத்தாங்க அப்படி ஒரு விஷயத்தை. ஆனால் இந்த சின்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறவங்க பெரிய பெரிய விஷயங்களை கோட்டை வர்றாங்களோ, நம்ம பழனி நில மோசடி விஷயம் மாதிரி. ஆக இப்படி ஊழல் இல்லைன்னு சொல்கிறவர்கள் ஊழலுக்குள்ளே வராங்க. அதுதான் இப்போ அஃபிடேவிட்டில் ஒரு இது கொடுக்குறாங்க தாவேக எம்எல்ஏக்கள், என்கிட்ட கார் இல்லைன்னு சட்டமன்றத்துக்குள்ளே போய் பேசுகிறாங்க. அப்போ இப்படி முரண்பாடு, என்கிட்ட கார் இருக்குன்னு சொல்லி அஃபிடேவிட்டில் சொல்கிறவர், அதே நபர் நான் ஆட்டோவில் தான் வந்தேன், என்னை வந்து வெளியே அலோவ் பண்ணலாம், ஐடி கார்டை காட்டி தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் அஃபிடேவிட்டில் டிஃபெண்டர் கார் வச்சுருக்கா சொல்கிறார். ஆக இப்படி முன்னுக்கு பின் முரணாகவும், அதாவது மாற்றி பேசுவதும், முரணாங்கிறதோட மாற்றி பேசுவதாக இருக்குது. அப்போ ஊழலுக்கு அப்பாற்பட்டு இல்லை, புதிய கட்சினால குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இருக்குது. போக 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 இன்னும் அது அதிகரிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு அது வருது.
அதைத்தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. மக்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க, நீங்கள் விசாரணை நாங்கள் உடனே அதை விசாரணைக்கு எடுத்துக்கோங்க. வரப்போகிறத சொல்லிங்க ராஜா சலமன், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த நொடி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த நொடியில் ஊழல் கோப்புகள் என்னுடைய டேபிள் இருக்குன்னு முதலமைச்சர் சொல்லதும் அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் அதை பிரித்து பாருங்க, நடவடிக்கை எடுங்க என்பதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு இல்லை. அதாவது நீங்க பொதுவான குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டை விசாரணைக்கு கொண்டு வரதா முக்கியம். அது மீது நடவடிக்கை எடுப்பது தான் நியாயம். ஏன்னா நீ குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் கடத்திக்கிட்டே இருப்பீங்களா? அப்படியே ஏன் காலம் கடத்த வேண்டிய அவசியம் இருக்கு? உடனே அவங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அடுத்து அது நீங்கள் நம்ம சட்டமன்றத்தில் கொண்டு வரலைங்க, அது நிதித்துறையின் வாயிலாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க, உத்தரவிடுங்க நடவடிக்கை. இப்படிங்கிறதான செய்ய வேண்டியது, இதுதான முறை. அதை விட்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்வது. நிறைய அரசியல் கட்சி தலைவர் வெளியே போனோடனே தலைவரை பார்த்து தொண்டர்கள் சொல்லுவாங்க, அது அடுத்த கட்டத்தில் இருக்க தலைவர்கள் சொல்லுவாங்க, இல்லை எங்கிட்ட அவரை பற்றி குற்றச்சாட்டு இருக்குது, நாங்கள் அதை ஆடியோ வெளியிட்டுருவோம், வீடியோ வெளியிட்டுருவோம், ஆதாரங்கள் வெளியிட்டுருவோம்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அது மிரட்டல். அதுவும் இதுவும் ஒன்று தான், இது வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி மீது நடவடிக்கை என்கிட்ட கோப்புகள் இருக்குன்னு சொல்கிறது சேம் எப்படி சாதாரணமாக ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டு என்கிட்ட அவரை பற்றி குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இது. ஊழல் விஷயம் இல்லைங்க. அதுபோல் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்ட் எப்படின்னா மொத்தமாகவே நம்ம அப்போலேருந்து 7.18 7.2% வச்சுங்களேன். அதாவது இருங்க, அதாவது 543 எம்பியில் நம்மளுடைய 39 எம்பிங்கிறது 7.8% இருக்கிறது. அந்த 7.8%, 7.18% குறையக்கூடாதுங்கன்னா எல்லா கட்சியுடைய ஸ்டாண்டுமே. அதில் வந்து இப்போ அன்புமணியிலேருந்து பாடல் அன்புமணியிலேருந்து அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தரும் ஜெயக்குமார் கூட அதில் பெரிய நீண்ட நெடியாக இல்லை நீண்ட நெடியாக இருக்கு. ஜெயக்குமார் கூட கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா எல்லாமே ஃப்ரீஸில் தாங்க நிற்கிறாங்க. 543 இருக்கணும், அது குறையக்கூடாது. அப்படி மாற்றி அமைச்சால் இப்போ 850 மாற்றுறோம் அப்படின்னா 850 மாற்றுறதுல என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, இதே பர்சன்டேஜ் 7.18% அளவிற்கு தான் வரணும். 850 வந்தா 7.18 வரணுங்கிறது பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாமகவுடைய ஸ்டாண்டு. அதே ஸ்டாண்டை தான் இப்ப திமுக பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது, அந்த பில்லு தோக்கடிக்கப்பட்ட பொழுது திமுக கேட்டது 543 சீட்டு தான் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. 850 ஆக்கிக்கோங்க, ஆனா எங்களுக்கு 7.18 கொடுங்கன்னு சொல்லல. இல்ல ஜெயக்குமார் அவர்கள் நீண்ட நெடிய தெளிவான அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை அதிமுக ஸ்டாண்ட் அதாங்க. அவங்க வந்து ஃப்ரீஸ்ல நிக்கல. திமுக ஸ்டாண்ட் பத்தி நான் சொல்லல, நான் அதிமுக ஸ்டாண்ட் பத்தி சொன்னேன். அதுல நம்ம என்ன இழப்போம்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்கன்னா மிக தெளிவாக ஜெயக்குமார் அந்த நீண்ட அறிக்கையில நம்ம சவுத் இந்தியா பொறுத்தவரை 25% மொத்த எம்பியில் வச்சிருக்கோம். 543 எம்பியில் நம்ம வச்சிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க, அதாவது இந்தியா தென்னிந்தியா 25% வச்சிருக்கோம். ஆனால் இது வந்தால் நம்மளுக்கு குறையும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 39 1.2% இழக்குது. கேரளா பார்த்தீங்கன்னா 1% இழக்குது. ஆந்திரா பார்த்தீங்கன்னா 0.8 இழக்குது. இப்போ யார் கெயின் பண்ணுறா? யூபி கெயின் பண்ணுறாங்க 1.7%. அவங்க 80லேருந்து 140 வரைக்கும் போயிடுவாங்க. பீகார் வந்து 40லேருந்து 73க்கு போயிடுவாங்க. 1.2% கெயின் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் கெயின் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நார்த் இந்தியா முழுக்க போகும்போது தென்னிந்தியாவுடைய எந்த தேவையும் இல்லாமலே ஒரு பில் பாஸ் ஆகிடும். அப்படிங்கிற இடத்துல தான் அந்த நகர்த்திட்டு போகிறாங்க. அப்படிங்கிறது தான் அதிமுக அன்றைய தெளிவான அறிக்கை. அவர்கள் சொல்வது 25% இருக்கிற தென்னிந்தியா 18% மாறக்கூடிய அச்சம் இருக்குது. அதை மாற்றக்கூடாது. அதனால் நீங்கள் அதிலேயே நில்லுங்க. நீங்கள் 850 கொண்டு வந்தாலும் எங்களுக்கு தேவையான அந்த நிலைப்பாட்டில் தான் நிற்கிறோம். அந்த நிலைப்பாடு தான் உறுதியாக இருக்கும். இது மீண்டும் இது வந்து வெறுமனே முன்வைக்கப்படுகின்ற வெற்றி விமர்சனம் அப்படின்றாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு சொல்றீங்களா, இந்த பக்கத்துல ஆளும் தரப்போட நிலைப்பாடு என்பதும் அதுதான் இல்லைங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்த எல்லா கட்சியுமே மாத்தி டோன் தான் மாறுமே தவிர இப்போ ஒன்றும் நீட் விஷயத்துல எல்லாம் ஒரே நிலைப்பாடு தான். தமிழக அதை ஏற்கிறாங்களான்றதுல பிரச்சனை இல்ல. பாஜக தவிர மீதி எல்லா கட்சியுமே அது ஒரே நிலைப்பாடு தான். அதே தென்மண்டல முதலமைச்சர் மாநாட்டில் 543 என்ற எண்ணை குறிப்பிடவில்லை என்றுதானே எதிர்க்கட்சி தலைவர் சார்ஜ் வைக்கிறாரு. எல்லாம் ஒரே நிலைப்பாடு தான், ஏற்றுனா பிரச்சனையே இல்லையே. அதாவது இன்னும் வந்து அவர்கள் தாக்கல் செய்த மசோதாவில், அதாவது பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ண அந்த மசோதாவே தொகுதி மறுவரை மசோதாவிலேயே தெளிவான விளக்கங்கள் இல்லை அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. எவ்வளோ வரும், எவ்வளோ என்ன அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்துருக்கோம். இந்த வரையறைக்குள்ளே இருக்கும், ஒரு 180 இருக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர இவ்வளோ தென் தமிழகத்துக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு நாங்கள் இன்னும் முழுதுமாக முடிவெடுக்க விடலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது.
அது எப்படின்னா இப்போ எல்லா கட்சிகளும் மாறி மாறி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி இந்த மும்மொழி கொள்கையில் யாருமே மும்மொழி கொள்கைக்கு ஆதரிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. பாஜகவை தவிர்த்து, காங்கிரஸ் மிஞ்சி போன காங்கிரஸை தவிர்த்து இருக்கக்கூடிய மீதி எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத போல வேற வேறு டோனில் பேசும். அது போல தான் இந்த விஷயத்துலையும் தொகுதி மறுவரையிலையும் இவங்க சொல்கிறது மாற்றி மாற்றி இந்த 543 தான் இருக்கணும். ஆனால் 543 யதார்த்தத்தில் இருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் அது மாற்றத்துக் கொள்வது. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றி தான் ஆகணும். ஒரு சட்டமன்றம்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு பார்லிமெண்ட்னா ஒரு 12 லட்சத்து 15 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ என்ன ஏற இப்போ நம்ம நிறைய சோழிங்கநல்லூர் பெரிய தொகுதி, வில்லிவாக்கம் அதுக்கு முன்னாடி பெரிய தொகுதியாக இருந்துச்சு. அப்போ அதை உடச்சி அடுத்த தொகுதிக்கிட்ட கொடுத்தாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. அது 4 லட்சம் ஓட்டு அங்கேயே இருந்துச்சு. இப்போ சோழிங்கநல்லூர் அது 4 லட்சத்துக்கு மேலே கடந்த ஒரு தொகுதியாக இருக்குது. இது சட்டமன்றத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ இதே போல தான் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும் அந்த மாதிரி அதிகமான தொகுதிகளை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை அடிப்படையில் அவங்க மாற்றுவாங்கன்னா, ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு ஒதுக்கப்படுற நிதிங்கிறது ஒரு 12 லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிக்கு என்ன தொகுதி நிதி ஒதுக்குறாங்களோ அதுதான் 25 லட்சம் மக்கள் தொகுதி இருக்கிற பிரதிநிதிக்கு ஒதுக்குவாங்க. மாறாது. ஆனால் தொகுதியோட தேவையை விட்டு அவர் கேட்டு வாங்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட. இதான் இயல்பு. அப்போ அதனால தான் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் ஒரு 20 ஆண்டுக்கு ஒரு முறை, 40 ஆண்டுக்கு ஒரு முறை டீலிமிட்டேஷன் நடக்கும். அப்படி நடந்தால் நம்ம ஆல்ரெடி இழந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 இழந்திருக்கோம். 41லேருந்து 39 ஆயிருக்கு. இந்த 39 மீண்டும் இறங்கிடக்கூடாதுங்கிறதா நம்ம இங்கே இருக்க ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு. ஆனால் இதில் ஒவ்வொரு கட்சியும் மாற்றி மாற்றி சொல்லாங்க. ஆனால் அனைவருமே ஃப்ரீஸுங்கிற இடத்துல தாங்க இருக்கிறாங்க. அது நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் தான் எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படி மாறினால் இந்த 1.718% மாற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா நிலைப்பாடாக இருக்குது. இதுதான் வந்து இன்றைய தமிழகத்துடைய இருக்க அனைத்து கட்சிகளுடைய முடிவும் இதுதான். இது பாஜக தவிர. ராஜே குறுக்கிட்டீங்க, சுருக்குமா நான் பிரேக் போலாம். சாஃப்ட் பெடலிங்ங்கிறது அப்படியே வந்து அந்த 543ன்னு சொன்னாங்க. எதுக்கு வந்து சாஃப்ட் பெடலிங் பண்றேன்? நீங்களும் அதே 545ல தான் சொல்றீங்க. நீங்க 543 வேணாம்னு சொல்லலையா? நாங்க 543ல தான் நிறுத்தணும்னு சொல்றோம். மீதி எந்த கட்சியும் 543ல நிறுத்துங்கன்னு கேட்கவே இல்லை. அது ஏடிஎம்கே ஆகட்டும், இப்போ சமீப காலமா டிஎம்கே ஆகட்டும். இப்போ நீங்க மட்டும் நிறுத்தி அதில் நின்றுடுங்கன்னு சொல்றீங்க, ஸ்டாண்ட் சொல்றீங்க சார். நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே ஜெயக்குமாரோட அறிக்கை மிக தெளிவாக இதை சொல்லுதுங்க. என்ன அதிமுக அதிகாரப்பூர்வ அறிக்கை அது சொல்றது, டீலிமிட்டேஷன்ல வந்து எங்களுக்கு வந்தா இது நிறுத்தணும். அப்படி பண்ணாங்க. ஏன் வெளிநடப்பு பண்ணாங்க ஏடிஎம்கே? இல்ல சார், ஏன் ஏடிஎம்கே டீலிமிட்டேஷன் பில் இது கொண்டு வரும்போது, தனி தீர்மானம் கொண்டு வரும்போது ஏன் வெளிநடப்பு பண்ணாங்க சொன்னாங்க? நீங்க சொல்ற கரெக்ட் தான், தெளிவில்லை. 143 இடங்கள் தென்னிந்தியாவுக்குங்கிறதுல தெளிவில்லை. அதை கொண்டு வாங்க அந்த மசோதாலன்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் பேசுவோம். ராஜா சலமன் சேவன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா நான் பிரேக் போலாம். அதாவது நேற்று முதலமைச்சர்களுடைய உரையில் 543ங்கிற வார்த்தையே இடம்பெறல. 7.18ங்கிற நம்பரும் இல்லை, 850ங்கிற நம்பரும் இல்லை. அதையும் சேர்த்து அதே போல இந்த தொகுதி மறுவரையறைங்கிறது இப்போ இஷ்யூவே இல்லை. காவேரி இஷ்யூ போயிட்டு இருக்கக்குள்ள சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டுங்கக்குள்ள அந்த மடைமாற்றம் வேலையை தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக செய்து தொகுதி வரையறைக்கு கூட்டம் கூட்டுறாங்க. காவேரியில் இன்னை வரையும் தண்ணி வரல. அதுக்கு கூட்டம் கூட்டணுமா? இல்லை வராத ஒரு பில்லு பாராளுமன்றமும் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி விவாதிக்கணுமா? தென் மாநிலங்கள் முதல்வர்களுக்கான மாநாட்டுல காவேரி நீரை பற்றியும் முதல்வர் பேசியிருக்கிறார். அதை பத்தி நீங்க அரசியல் ஆக்க விரும்பல, நீங்க அதை பத்தி அரசியல் பண்ண விரும்பல திமுக. அதே மாதிரி பிஸ்கல் எங்களுக்கு வந்து ப்ரூடனன்ஸ், எங்களுடைய நிதி பகிர்வை வந்து உயர்த்தி கொடுக்கணுங்கிறத பத்தியும் பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க பேச விரும்பல. நீங்க பேசாத ஒன்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசின எதையுமே பேசுறது இல்லை. நம்ம பேசுவோம். பிரியா சொல்லுங்க. 5 வருஷம் ஆண்டாங்க. இந்த காவேரி இஷ்யூல ஒரு பெரிய புல் ஸ்டாப் வைக்க என்ன முன்னெடுப்பு பண்ணாங்க திமுக? இப்ப வந்து இல்ல நான் இப்ப 100 நாள் கடந்து நாங்க காவேரி இஷ்யூ சால்வ் பண்ணல அப்படின்னு பேசுறீங்களே. திராவிட கட்சியிலும் சரி, கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, நீங்க வந்து சிக்கல் பண்ணி போவீங்க, நாங்க சரி பண்றதுக்கு உங்களுக்கு 100 நாள். எல்லா காவேரி இஷ்யூ கம்ப்ளீட்டா சரியாயிருச்சா? அது இன்னும் அரசியல் படுத்திட்டு தான் இருக்காங்க திமுக. நம்ம தொடர்ந்து பேச ராஜா சாலமன் மக்கள் தீர்ப்பு தொடர்பாக எப்படி பார்க்கலாம்? அதான் சார், அதாவது இப்போ தொகுதி மறுவரையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு 6 ஆண்டுகளாக. அதை இப்போ மக்கள் வந்து சொல்கிறாங்க அரசியல் நோக்கம் தான் இதுன்னு. ஆனால் இதுக்கு அடுத்த விஷயம் நம்ம சந்திக்க போகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு விஷயம் வரப்போகுது. 29 தேர்தல். எனக்கு இருக்க அச்சம் எல்லாம் என்னென்னா, வரக்கூடிய 29 பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தமிழகம் சட்டமன்றத்தை சந்திக்க போகிறதா அப்படிங்கிறதுனா அதை பற்றி அடுத்த 2 ஆண்டுகளில் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி. ஏன்னா இதே கொள்கை தான் காங்கிரஸ் இருக்கும். நீட்டிலும் காங்கிரஸ் அதே நிலைப்பாடு தான். என்ன மும்மொழி கொள்கையிலும் காங்கிரஸ்க்கு அதே நிலைப்பாடு தான். அப்போ பாஜகவும் காங்கிரஸும் நிலைப்பாடு வேறு வேறு கிடையாது. மாநிலங்களை ஒடுக்குவதில் இரண்டுக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அதனால தான் 183 முறை மாநில அரசுகளை 2 கட்சிகளும் சேர்ந்து கலைச்சிருக்கு. ஆட்சி மாற்றம் நம்ம வந்து இங்கே கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜானகியம்மா ஆட்சி, இப்படி ஒவ்வொன்றையும் கலைத்தது. 4 முறை நம்ம தமிழகம் அதை சந்திச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் சந்திச்சிருக்கு. அப்போ 183 முறை, அதாவது அதிக முறை பயன்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி தான். ஆக என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் பாதிக்கப்பட போகிறது தவேக தான். ஏன்னா அவர் தான் ஆளுங்கட்சியாக இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க வந்துச்சுங்க, நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு தொகுதி மறுவரையை பேசுபொருளாக மாற்றினவங்க அடுத்த இன்னும் ஓராண்டுகளில் இதை கொண்டு வந்துடுவாங்க. ஆக அந்த அச்சத்தில் இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். தமிழகம் இல்லை என்றால் தென்னிந்தியா முழுக்க எப்படி 25% 18% வரப்போதோ, 7% குறைய போதோ நம்ம சொல்கிறோமோ. ஏன்னா அந்த தெளிவில்லாத இடத்துல தான் அந்த மசோதாக்கள் இருக்குது. அதனால தான் அதிமுக வெளிநடப்பு செய்தாங்க, மசோதா தாக்கல் செய்யும். தொகுதி மறுவரையே மசோதா வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம், அது கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் இருக்குது. இப்போ இந்த ஊழல் ஃபைல்ஸும் இது வந்து அரசியல் நோக்கம் அப்படின்ட்டு தான் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ டேபிளில் இருக்கக்கூடிய ஊழல் ஃபைல்ஸ் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அது அரசியல் நோக்கம் இருக்கிறது தான் நம்மளுக்கும் தெரியுது. ஏன்னா மக்கள் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்க. சாதாரண வார்த்தை கேட்பாங்களே, ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க, உங்கள் கையில் ஆதாரம் இருக்குங்க, நடவடிக்கை எடுத்துருங்க, அதையே வச்சுட்டு இருக்கீங்க, அதே இருக்குன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்னு தானே மக்கள் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாருமே அதை பேசுவோம். அதைத்தான் மக்களும் சொல்கிறாங்க பெரும்பான்மையாக. இருந்தால் நடவடிக்கை எடுங்கள், அந்த நடவடிக்கை என்பது தேவை. ஏன்னா அதாவது இப்போ நீங்கள் திரைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நகர்ந்தீங்கன்னா அது பாதிப்பு உண்டாகும். உதாரணத்துக்கே இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, அதிமுக 2 இதாக உடஞ்சிருக்கல. என்ன காரணம்? திரைக்கு பின்னாடி நாங்கள் திமுக கூட பேசணும், திரைக்கு பின்னாடி இவங்க தாவை கூட பேசணும். 2 விதமான கருத்து நிலவுதுல. திரைக்கு பின்னாடி பேசக்கூடாதுங்க. அது அரசியலுங்க, இது இன்வெஸ்டிகேஷனுங்க. எல்லாத்துலயும் சீரியஸ் சார்ஜ் இருக்கும்போது அதுவும் இதை எப்படி ஒன்று பேசலையா சார்? விசாரணை மக்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. மக்களுக்கு நியாயமாக அவர்கள் வெளிப்படைத்தன்மையோட இயங்கணும். அந்த வெளிப்படைத்தன்மை அதுக்காக தான் இந்த தகவல் பெற உரிமை சட்டம் எதன் அடிப்படையில் கொடுத்தோம்? வெளிப்படைத்தன்மைக்காகத்தான். நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் இது பண்ணலான்னு சொல்கிறது. அப்போ அதுபோலத்தான் இந்த வழக்கு இருக்கா, இதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க, காவல்துறை கொண்டு போங்க, வழக்கு போடுங்க, அந்த அவரை சம்மந்தப்பட்டவரை கைது பண்ணுங்க, விசாரணை கொண்டு போங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. அப்படிங்கிறதா முறை. அதை விட்டுட்டு வச்சிருக்கேன் இதே சார் இன்னைக்கு 100 நாளுக்கு அப்புறம் சொல்கிறா சார், இன்னும் அடுத்து ஒரு 1000 நாள் ஆனதுக்கப்புறம் இதான் சொல்லுவாங்க. தெரியாது இல்லை என்ன இல்லை இருக்கலாம். ராஜா சால்முன் இப்போ டிக்ளேர் பண்ணக்கூடாது இல்லை, என்னுடைய அபிமானம் அது. ஆனால் அது போல இருக்கக்கூடாது. நடவடிக்கை என்பது துரிதமாக எடுக்கப்பட வேண்டும். யாராக இருந்தால் ஊழல் செய்தலுக்கு தண்டிக்கப்படணும். இதுதான் நியாயமான இது. அதை செய்யறதுதான் நியாயம். பேசுவோம்.